எமது வடக்கு மாகாணத்துக்கு குறிப்பாக வீதி, அதே மாதிரி பாலங்கள், இன்னும் பல வேலை திட்டங்களில் பாரிய நிதி ஒதுக்கீடுகள் நடந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 17,000 குடும்பங்கள் மீள்குடியேற்ற வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. நீங்கள் இந்த அரசாங்கம் சரியாக திட்டமிட்டு இந்த மீள்குடியேற்றங்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வாங்கள். இனிமேல் இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நெருங்குகிறது. தயவு செய்து நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள். நீங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டது இப்பொழுது அது கிடப்பிலே இருக்கின்றது. காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையினூடாக ஒரு சமாதான யுகத்தை ஆரம்பியுங்கள். கொழும்பை மாத்திரம் மையப்படுத்தி இருந்த அந்த அபிவிருத்தி என்பது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கின்றோம் கிராமிய புறங்களை வந்தடைந்திருக்கின்றது, வடக்கு மாகாணத்தை வந்தடைந்திருக்கின்றது. வட்டுவாக்கல் பாலத்தை மீள திருப்பி அமைத்தல், புனரமைக்கின்ற விடயங்கள், அது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசங்களுக்கு தொழிற்சாலைகள், தொழில்நுட்பம் வந்தடைவதன் காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வு தரம் உயரப்படுகின்றதை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இறுதிப் போரின் சாட்சியமான வட்டுவாகல் பாலத்தை புதிதாக நிர்மாணம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஏற்படுத்திய ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோரிக்கை நிறைவேறிய இப்பொழுதிலே இன்னமும் நாங்கள் பல வழிகளிலும் பசித்துள்ளோம் என்பதையும் இந்த பேரவையிலே பதிவு செய்கின்றேன். மாவட்ட பொது மருத்துவமனை சார்பான தேவைகளாக 1 நிரந்தர மருத்துவ விடுதிக்கான தேவை, 2 உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான தேவை என்பன முக்கியமானவை. நாங்கள் அந்த மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த வைத்தியசாலையில் பல்வேறுபட்ட குறைபாடுகளை இனங்கண்டிருக்கின்றோம். அந்த மாஞ்சோலை வைத்தியசாலைக்கான தேவையினை இயன்ற முறை வரையிலே நாங்கள் அதை பூர்த்தி செய்வதற்கு தீர்மானிக்க எண்ணியுள்ளோம்.